சமூக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 433. அப்பத்திட்டு 433 பார்ட் 433. நாங்கள் படிக்க போற பாடம் வந்து டிஸ்னிலாந்து. என்னத்தை பற்றி படிக்க போறோம்? டிஸ்னிலாந்து ஹிஸ்டரி, வரலாறு, சில ஹிஸ்டுவார். ஓகே, அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை பார்ப்போம். முதலாவது கேள்வி பிளாண்டா தட்டையா இருக்கிறதுக்கு ஃபிளட் என்று சொல்லுவோம். ரெண்டாவது கேள்வி ரேசன் என்றா ரீசன், காரணம். ஓகே, என்னத்துக்காக ரீசன், காரணம். அடுத்தது வந்து பிரேது என்றது அண்மையில், பக்கத்தில் அப்படின்ற கருத்துக்கு வரும். அதே நேரம் ப்ரே அப்படின்னு சொல்லிக்க அது வேற ஒரு கருத்தை, கிட்டத்தட்ட அப்படின்ற ஒரு கருத்தை கொடுத்துடும். பட் இது நான் பக்கத்துல என்றுதான் வருது, அதனால பிரேதுலா அப்படின்னு வரும். ஓகே, துலா தேவையில்ல, பிரேது. ஓகே, இதெல்லாம் அந்த ப்ரே பொசிஷன் படிக்க நாங்க படிச்சுனாங்க. ஓகே, இந்த 3 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்து பத்மினி அவர்கள், வாணி அவர்கள், ஜெயமலர் அவர்கள், ராஜினி அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, சிறப்பு, நீங்க இன்னும் நல்லா செய்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஓகே, நாங்க இப்ப அடுத்த ஃபேக்டுக்கு போவோம். en France, அதாவது பிரான்சில் என்றதான், அது en France, Toulon et Marseille ont été refusés en raison de la présence de mangroves et un site contesté. En France, Toulon et Marseille ont été refusés. அதாவது பிரான்ஸ்ல டுலோன், மார்செய் என்றதும் டுலோன் என்றதும் ஒரு சிட்டியோட பேர். எப்படி பாரி ஒரு சிட்டியோ அதே மாதிரி மார்செயிலும் டுலோவும் ஒரு சிட்டி. இப்ப துலூஸ் சொல்லுவோம், நீஸ் சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் மாகாணங்களுக்குள்ள வரும். மார்சை வந்து பிரான்ஸ்ல முதல் கேபிட்டல் மார்சைல தான் இருந்தது, பேருந்து தான் பாரி வந்தது. ஓகே, été refusé, இந்த 2 இடங்களிலும் இந்த ஏன் மறக்கப்பட்டது என்றால் ரீசன், காரணம், de la présence de mangrove என்றது சதுப்பு நிலம். ஓகே, mangrove சொல்ற சதுப்பு நிலம். et d'un site de contesté என்று சொல்றது site contesté என்றா தகராறு, சர்ச்சை. நாங்க சர்ச்சை என்று சொல்லுவோம். ஓகே, சர்ச்சைக்குரிய அல்லது தகராறு. இப்ப இதுல இந்த மார்சைல் என்ற இடத்துல எல்லாம் சில இந்த ஸ்டோரியில இருக்கு. ஓகே, இதுல வந்து மார்சைல் என்ற இடத்துல சில வீடுகள், ராஜாக்கள், பெரிய பணக்காரற்ற வீடுகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தது. அப்ப அவர்கள் வந்து அந்த குடுக்க மறத்துட்டினம். இப்ப அது கேஸ்ல அப்படி எல்லாம் இருக்குது. அப்ப அப்படியான தகராறுகளால, மற்றது சில இடங்கள் வந்து கவர்மெண்ட் கொடுக்காது. ஓகே, அதுகளாலையும் அந்த இது. பட் அது துலூஸ் அந்த சில இடத்துல வந்து சதுப்பு நிலம். அப்ப அந்த ஒரு ரீசனாலையும் கிடைக்கல. ஓகே, கொம்டெஸ்ட், இந்த சொல்ல அடிக்கடி நியூஸ் வழியே வரும். கொம்டெஸ்டா தகராறு, சர்ச்சை. ஓகே, பிரான்சில் டுலோன் மற்றும் மார்செயில் ஆகிய இடங்களில் சதுப்பு நிலங்கள் இருந்ததாலும் சர்ச்சைக்குரிய இடமாக இருந்ததாலும் மறக்கப்பட்டது. ஓகே, in France, Toulon and Marseille, we are denied because of the presence of mangrove, same meaning dana, சதுப்பு நிலம், and being the disputed site. இந்த mangrove என்றது வந்து சதுப்பு நிலம், ரீசன்ட காரணம் contest. இந்த contest மிக முக்கியமான ஒரு சொல், சர்ச்சை, தகராறு. சிட் என்றது பிளேஸ் என்றது தான், பட் இதுல சிட் இடம் என்றது நாங்க குறிச்சிருக்கோம். 2ம் வரும். ஓகே, 2ம் நீங்க போடலாம். அடுத்த fact. Finalement, la commune de Cholet de la Marin-la-Vallée a été choisie. Finalement, la commune de Cholet Marin-la-Vallée, இந்த இடத்தின் பேர் a été choisie. கடைசியாக, இறுதியாக கிராமப்புற நகரமான மஹலாவேலே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது தமிழ்ல எழுத கஷ்டம்னு நான் பிரெஞ்சில் அப்படியே போட்டுட்டேன். ஓகே, அந்த இடத்தின் பேர், இந்த டிஸ்னிலாந்து இருக்கிற இடத்தின் பேர் வந்து மஹலாவேலி. Finally, the rural town, the Marin-la-Vallée was chosen. இப்ப finalement, finally, இங்கிலீஷ்ல இறுதியாக. ஓகே,
இந்த ரூரல் என்று சொல்றது வந்து கிராமப்புறம். ஓகே, இப்ப நேற்று யூபா என்று சொன்னா நகரப்புறம், ரூரல் என்று சொன்னா கிராமப்புறம். ஸ்வசி என்றா சூஸ் பண்றது, தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஓகே, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டிஸ்னிலாந்து எங்க இருக்குன்னு கேட்டா மெகன் லா வேலி பாரி. ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னண்டா, கான்டெஸ்டே என்றா என்ன, மோங்க்ரோவ் என்றா என்ன, சிட் என்றா என்ன. திருப்பி சொல்றேன். கான்டெஸ்டே, மோங்க்ரோவ், சிட். இந்த 3 கேள்விகளுக்கும் உங்கள் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். அதுவரை போன்ஜூர்னி. நன்றி, வணக்கம். மெஸ்ஸி. உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 432 part 432. நாங்க இன்னைக்கு படிக்க போற பாடம் டிஸ்னிலாண்ட் ஃபேக்ட். ஓகே, டிஸ்னிலாண்ட் இங்கிலீஷ்ல டிஸ்னிலாண்ட், பிரெஞ்சுல என்ன சொல்லுவோம், டிஸ்னிலாண்ட். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை பார்ப்போம். முதலாவது கேள்வி வந்து கேத்ரெண்டா 4 4. இரண்டாவது கேள்வி கிளிமாண்டா காலநிலை கிளைமேட். மூன்றாவது கேள்வி பேய் என்றா கண்ட்ரிஸ் நாடுகள். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள், ஜெயா அவர்கள், வாணி அவர்கள், நகுலாவதி அவர்கள், செல்வி அவர்கள், நேவிஸ் அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நாங்க இப்ப எங்க அடுத்த ஃபேக்டுக்கு போவோம். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இப்ப நல்ல வடிவா விளங்கி இருக்கு, அதே பெரிய சந்தோஷம். ஓகே, வெல் டன். Keep it up. Donc, et Italie ont été remarqués en raison du manque de terrain plat. Londres et Italie, அதாவது லண்டன், லோன்ட்ரை தான் நாங்க லண்டனை லோன்ட்ரு, et l'Italie. ஓகே, Londres et Italie ont été rejetés. இது வந்து பசையில இருக்கு. En raison du manque de terrain plat. raison என்றா காரணம், rejeté ரிஜெக்ட் பண்றது, அதாவது அத மறுக்கப்பட்டது அப்படின்ற கருத்து. du manque என்றா பற்றாக்குறை, தட்டுப்பாடு, குறைவு அப்படின்ற கருத்து. மோங்க். ஓகே, மோங்க். ஓகே, இப்ப ஒரு ஆளை பார்த்து மோங்க், நீ இல்லை என்றால் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ற அந்த அதுக்கும் இந்த மோங்க் தான். தெஹான் பிளாண்டா தட்டை, தெஹாண்டா நிலப்பரப்பு, பிளாண்டா தட்டை, தட்டையான நிலப்பரப்பு. இப்ப நீங்க தெஹாண்டா, இப்ப நீங்க பாருங்க எத்தனை பதம் வருது. மைதானத்துக்கு வரும், காணிக்கு வரும், நிலப்பரப்புக்கு வரும். அப்ப அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நாங்கள் கரெக்டா புரிஞ்சு கொள்ளணும். ரீசன்னா என்ன காரணம்? லண்டன் மற்றும் இத்தாலி தட்டையான நிலப்பரப்பு இல்லாததால் மறுக்கப்பட்டது. அங்க வந்து நிலப்பரப்பு தட்டையா இல்ல. இப்ப நீங்க லண்டனை பாத்தீங்கன்னா, இத்தாலிய பாத்தீங்கன்னா, இத்தாலி ஃபுல்லா மேலதான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி லண்டன் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா மலைகள் கூட இருக்குது. தட்டையான நிலப்பரப்பு கொஞ்சம் குறைவு, அது ஒரு ஒடுக்கமாயும் இருக்கும், அதன் நீளம் கூடுதலாகவும் இருக்குது லண்டன். ஓகே, London and Italy were rejected due to lack of the flat terrain. அதாவது தெஹான் தான், இது வந்து ட்ரெயின் என்ற சொல்றாங்க இங்கிலீஷ்ல. பட் தெஹான்ன்றது ரெண்டுக்கும் ஒரே கருத்து தான், நிலப்பரப்பு தான். நான் இதுல போட்டிருக்கேன், பட் இங்கிலீஷ்லயும் இந்த வேர்டு இருக்குது. ஓகே, l'Espagne se voit refuser un climat similaire à celui des parcs Disney de Californie et de Floride, bien qu'elles sont situées près de la mer de Méditerranée. அடுத்த ஃபேக்ட் இது. l'Espagne se voit, நீங்க சேவ்யூ இது பசேல, சேவ்யூ ரெஃப்யூசே பசே, இது கொஞ்சம் சேவ்வானிக்க ஒரு கொஞ்சம் நிகழ்காலத்துல எழுதின மாதிரி. ஓகே, நிகழ்காலம். பட் இதை விட்டுட்டு நீங்க பசேலேயே நாங்க சொன்னாதான் நான் இதுல போட்டிருக்கேன். l'Espagne se voit refuser de climat similaire. சிமிலர் ஒத்து போறது, ஒரே மாதிரி. ஓகே, சிமிலர் ஒரே மாதிரி. à celui climat climate à celui des parcs Disney, அதாவது பார்க் டிஸ்னி எங்க இருக்கிற பார்க் டிஸ்னி, தி கலிபோர்னியா எது ஃப்ளோரிட், இந்த ரெண்டு இடத்தையும் டிஸ்னி இருக்குது. ஓகே, கலிபோர்னியா எது ஃப்ளோரிட்.
இந்த 2 நாட்டுல இருக்கிற டிஸ்னி மாதிரி கிளைமேட் வந்து ஸ்பெயின்ல இருந்தபடியாலும் bien qu'elles sont, இது வந்து கண்டினியூ பண்றபடியால bien qu'elles sont situées près de la mer Méditerranée, ஓகே, sont situées près de la, ஒரு பக்கத்துல, près de la பக்கத்திலேயே, மேகண்டா கடல், மத்திய தரைக்கடல் பக்கத்துல இருப்பதாலும் இந்த ஸ்பெயின் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுக்குரிய காரணம். ஓகேயா, ஸ்பெயின் மத்திய தரைக்கடலுக்கு அருகில் இருந்தமையாலும் கலிபோர்னியா மற்றும் புளோரிடா டிஸ்னி பூங்காக்கள் போன்ற ஒரு காலநிலை இருந்தபடியாலும் மறுக்கப்பட்டது. ஸ்பெயின் வாஸ் denied having a climate similar, இப்ப சிமிலர் பாருங்க, சிமிலர் இங்கிலீஷ்ல, ஓகே, அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம், மற்றபடி சிமிலர் to the California and Florida Disney Park despite being located near the Mediterranean Sea. ஓகே, இது வந்து இங்கிலீஷ்ல. இப்போ உங்களுக்கு இல்ல ஒரு சொல்லுங்க, சிமிலர்ண்டா ஒத்து போறது, ரெஃப்யூஸ்ண்டா மறக்கப்படுது, கிளிமாண்டா காலநிலை, வேற என்ன, பிரேதுலாண்டா கிட்ட, மேரண்டா கடல், ஓகே, மெடிட்டரனே அந்த மத்திய தரைக்கடல், லெஸ்பைன்ண்டா ஸ்பெயின். ஓகே, இதுல எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் குயிக்கா போறேன். இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னண்டா, பிளா என்றா என்ன, raison என்றா என்ன, prédu என்றா என்ன. திருப்பி சொல்றேன், பிளா, raison, prédu. இந்த 3 கேள்விகளுக்கு உங்கள் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்களை நாளை சந்திக்க நேரடி. நன்றி, வணக்கம். மெஸ்ஸி. என்னுடைய முக்கியமான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 437. தொகுப்பாளருக்கு பத்மலோஜினி ஒரு முறை பதில் தாங்கோ என்று கேட்டுக்கொண்டு இணைந்து போனது இப்ப 7ஆம் தேதி போனது. கடைசியா வாய்க்குள் கதைக்க கூடாது, எங்களோட கதைங்கோ. நான் தானே கதைச்சேன். உங்க வாய்க்குள்ள கதைக்க கூடாது, எங்களுக்கு கதை, மற்றவர்களுக்கு கேட்க தெளிவாக பேச. முதல் நீங்க போட்டது 8ஆம் தேதி வந்தது, பிறகு போட்டது 7ஆம் தேதி வந்தது. இல்ல, கடைசியிலே இல்ல, அது முடியேக்குள்ள வந்துட்டது, அடுத்ததுக்கு போயிட்டது. 8ஆம் தேதி முழுவதுமா வந்தது தானே. குறிப்பு எழுதி கொண்டிருந்தார். வேறு யார் எழுதினீங்க? முதலாவதா சொல்றவா கேடுங்க, பத்மினி அவனா இந்த இதுக்கு முதலாவதா நிப்பா. சரி, அவர் சொல்லிட்டார், ரோமன் சொல்லிட்டார். ஆனால் இப்ப உங்களில் இப்ப 4 பேர் இருக்கிறீங்க, ஒருவர் உயிரோடு இருக்கிறீங்க, உயிர்ப்போடு இருக்கிறீங்க, மன்னிப்போடு, எல்லாரும் உயிரோட இருக்கிறோம், உயிர்ப்போடு இருக்கிறீங்க. இப்போ இதை திருப்பி போய் நீங்க பாக்குறேன்னா எப்படி பாப்பீங்க? யாராவது ஒரு கட்டிக்காரி சொல்லுங்க பாப்போம். போய் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்ல போய் என்னன்னு பாப்பீங்க, ஒருக்கா சொல்லித்தாங்க. ஒருக்கா பிளேலிஸ்ட்ல போய் இது போட்டு, நான் உண்மையில கண்ணனால் போய் பன்மொழி கற்போம் போட்டுட்டு பிளேலிஸ்ட்ல முதல்ல எங்க போவீங்க? முதல்ல என்ன டைப் பண்ணுவீங்க? கூகுளுக்கு போய் முதல்ல டைப் பண்ற பிளேலிஸ்ட். யூடியூப்ல போய் நீங்கள் டிவி தமிழ் லண்டனை திருப்பி டைப் பண்ணினா தான் இதுக்குள்ள வருவீங்க. இல்ல, சும்மா பிளே கூகுளுக்கு போய் சும்மாவே போடுறது, டிவிக்கு போகாமல் சும்மா பிளேலிஸ்ட்னா மில்லியன் கணக்கான பிளேலிஸ்ட் எல்லாம் வந்து பன்மொழி கற்போம் அந்த இதுக்குள்ள போவோம். அல்லது நீங்க பன்மொழி கற்போம் இந்திய டேட்டா போடணும், டேட்டா போட்டுட்டு பார்த்தா வருது. டிவிக்கு போய் பன்மொழி கற்போமுக்கு போய் பிறகு யூடியூபுக்கு போய் அதுல இருக்கிற யூடியூபுக்கு போய் ஆட்டோமேட்டிக்கா வரும். கடைசியில முதல்ல யூடியூபுக்கு போய் பிறகு சர்ச்ல போடுங்க. சுகமான வழி வந்து அந்த சர்ச் youtube.com துறவுங்க. அதுக்கு பிறகு அந்த பகுதியில வந்து FATV தமிழ் லண்டன் அடிச்சீங்கன்னா டிவியின் பேஜ் வந்துடும் தனியாக யூடியூப்ல. அதுக்கு பிறகு பிளேலிஸ்ட கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி இழுக்க அதுல ஒன்று அழகு என்ன பன்மொழி கற்போம் வரும். அப்ப இதுல தவற விட்டாலும் நேரம் இருக்கிற போது எல்லாரும் கம்ப்யூட்டர்ல பார்க்காம மொபைல்ல பார்த்து பழகுங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் கொஞ்ச நாள நின்று இந்த கம்ப்யூட்டர்கள் இல்லாம போயிரும், தெரியும் தானே. நீங்கள் எல்லாரும் யூரோப்புக்கு வரைக்குள்ள கம்ப்யூட்டரே இல்ல, புறப்படி குண்டாந்தடி மாதிரியான ஒரு ஸ்கிரீன் வந்துச்சு. பிறகு அப்படி அப்படியே நின்று இப்படி சின்னலாம் வந்திருக்குது. இப்ப
கொஞ்ச நாள்ல இனி அந்த கம்ப்யூட்டர் CPU என்ற சாமான் இல்லாம போய் மொபைல், ஐபேட் இந்த மாதிரியான விடயங்கள்லாம் நம்மளோட கையில இருக்கும். இப்ப மொபைல் எல்லாட்டையும் இருக்குது. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒன்று மொபைல்லயே நோண்டி பழகுங்க, மொபைல்லயே வீடியோ செய்யுங்க, மொபைல்லயே டைட்டில் போடுங்க. எல்லாமே மொபைல்ல செய்து ஜேன்ஸ் மொபைல்ல தான் டைட்டில் எல்லாம் போடுறோம் நீங்க நம்ம வீடியோக்கு. ஆமா விஷயம் முடிஞ்சு. அப்ப நீங்க சந்தையில நீ கேட்கல, பேர பிள்ளைகிட்ட நீ கேட்கல, கல்யாணம் விட்டு நீ கேட்கல, ட்ரெயின்ல போய்க்கல, எல்லா நேரமும் நீங்கள் இதுக்கெல்லாம் வீட்டை வர வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே செய்யலாம். சரி, நன்றி. அவையிலே மீள பாருங்க, நாளை ஒளிபரப்பில் சேர்த்து. இப்ப திருப்பியும் கேட்கிறேன், தொகுப்பாளர் எங்க கேட்க இல்லையா? முயலுக்கு வேலையும் இல்லை, 2 கதைக்க முயலுக்கு நேரமும் இல்லை. அது தொகுப்பாளர் ரோங். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி செய்யற போது வேணுமென்றால் வாணிமோனிடம் பேசி நீங்க சந்தைக்கு போயிட்டு வாரத அல்லது டச் படிக்க போட்டு வாரது நேரத்தை தவிர இந்த நேரத்தில் ஒளிபரப்புங்கள் என்று கேட்டு வர வேணும். இப்ப நீங்க பதில் சொல்லிக்கல, அவர் அது சரிபிழை என்று சொல்லாம இருந்தா என்ன பிரயோசனம்? இதுல அடுத்த நாள் சொல்லுவா, அடுத்த நாட்கள் இதுல சொல்லுவார். அடுத்த நாள் அந்த நேரத்துக்கு வருபவர் இந்த நேரத்துல கேள்வி காட்டிலும் ஓகே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கேட்டீங்களா அண்டுட்டு விட வரலாம் தானே. இது நான் பன்மொழி கற்பம் மட்டும் சொல்ல இல்ல, எல்லா விஷயத்துக்கும் தான் நான் சொல்றேன். நிச்சயமாக அதை அப்போது அப்ப அதுதான் மொபைல் இருந்தா வேலையில இருந்தால் மட்டும் செய்யலாத, வேலை இடைவெளியில கூட நீங்க அதை செய்து கொள்ளலாம், பயணத்துல இருக்கிற போது செய்து கொள்ளலாம் என்பதைத்தான் சொல்ல வருகிறேன். நன்றி. அப்ப நாளை 2 ஒளிபரப்பு மீண்டும் வரும். உற்சாகங்களுக்கு நன்றி. மீண்டும் ராஜினி அல்போன்சர்கள் இன்று மாலை என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒரு ஞாபகப்படுத்தணும், நாங்க கவிதைக்குள்ள ஓடிடுவோம். 5:30 மணிக்கு லண்டன் நேரம், 5:30க்கு வியாழக்கிழமை. உங்களுக்கு தெரியும் 11 வயசுல ஒரு தொகுப்பாளர் வருவாரு 5:30க்கு. என்ன நிகழ்ச்சி? இல்ல யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அம்மாடைய நிகழ்ச்சிக்கு முதல்ல அம்மா நடக்க அவரு மாதம் ஒருக்கா கூட்டிட்டு வர டாக்டர் பேர் என்ன? டாக்டர் காந்தரூபன். பலருக்கு இது தெரியாது, ஆனால் நாங்கள் அடுத்த தலைமுறை நோக்கி என்ற டிவிக்குள்ள தான் இருக்கிறோம். அப்ப தெரியாது என்று இருக்கிறார்கள். நான் உங்களை பெருமையா பாக்குறேன். நீங்கள் உங்களில் சிலர் காலையில ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி, ஏன்னா உங்களுக்கும் பிஸியா இருப்பீங்க, ஒதுக்கி வர்றீங்க. ஆனாலும் முழுவதுமாக இல்லை. இன்றைக்கும் 22 ஆண்டுகள் இந்த காலத்தில் இருக்கிற ஒருவர் அந்த FIR ஃபர்ஸ்ட் ஆடியோவை bestaudio.net போற B-ல தொடங்குறார். இன்றைக்கும் ஆனா அவர் ஒரு தொகுப்பாளர். சில வழியில சொன்னா கஷ்டமா இருக்கும். அதை நான் யார் என்று சொல்லாமலே நான் பொதுவா சொல்றேன். அறிந்து கொள்வோம், நிறைய கேள்வி கேட்போம். நான் உங்கள்ட்ட நிறைய எடுத்து கேட்டு உங்களை தூண்டிருந்தானே, உங்களை துளைச்சி எடுக்கிறந்தானே, கதை எடுக்கிறந்தானே, நீங்களும் அது மாதிரி கதை எடுத்து தெரிந்து கொள்வோம். 5:30க்கு யாருக்கு தெரியும் நாகுல் துறையரங்கன் ஏற்கனவே ஒரு ப்ரொமோ HTD குரூப்ல போட்டுருக்கேன், அதை நான் உறவுகளுக்குள்ள மாத்திரம் போட்டு விடுகிறேன். பிறகு 6:40க்கு 10 நிமிடம் பிந்தித்தா முடிப்பினம். 6:40க்கு முற்றத்து மலர்கள் இருக்கிறது, 8 மணிக்கு செய்தி இருக்கிறது. ஓடி வாங்குவோன்னு கேட்டு கவிதைக்குள் புகுந்து கொள்வோம். மீண்டும் சொல்லுகிறேன், இன்று உலக எழுத்தறிவு தினம், வேர்ல்டு இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே. அவே எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற அளவு சொல்லிட்டான். உண்மை இறைவன் இல்லை, நான் ஜெயலலிதா குறிப்பிடவில்லை, பொதுவாக சொல்றேன். எழுத்து அறிவித்தவர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் இருக்கக்கூடிய நேரம். ஏனென்றா 51% பாதி பேருக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு உலகத்துல சொந்த மொழியில் எழுத வாசிக்க தெரியாது. நம்ம ஊர்ல, அதாவது பனங்கோட்டை பிலாக்கோட்டை ஊர்ல, மாங்காத்தீவுல அதை விட மோசமாக இருக்குது. ஆனா நாங்க மொழிக்காக 4 லட்சம் பேரை மண்ணுக்குள்ள குறைத்த சமூகம். இன்றைக்கும் ஜெனிவாவில கொடிகளோட நடந்து சைக்கிள்ல எல்லாம் போய் போராட்டம் நடத்தி இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தாய்மொழியை நாமே அழித்து கொண்டிருக்கிறோம். புலம்பெயர்ந்த தேசங்களில் எங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியில் பேரும் கிடையாது, தமிழ் மொழி எழுத வாசிக்கவும் தெரியாது. ஆனால் நாங்கள் வீரர்கள், தஞ்சாவூர் பெருங்கோளை கட்டினான், சோழ மகாராஜன் ஆழக்கடல் எல்லாத்தையும் ஆண்டான்,
இப்படி எல்லாம் கத்திரிக்காய் கதை விட்டுட்டு நம்ம வீட்டுல கோட்டை விட்டு போட்டு இருப்போம். நாம் தமிழரா என்பதை கேட்டுக்கொண்டு இன்றைய நாளை முக்கியத்துவப்படுத்துவோம். யாராவது கோட்டை விட்டுட்டோம் இல்ல தலைப்பு இப்பதான் புரியுதுன்னு நினைச்சாக்கள் அடுத்த வார விருப்பு தலைப்புக்கு கலக்க வேணும். இந்த ஓசை நயம் சந்தங்கிந்தம் எல்லாம் பிறகு பாருங்க. முதல்ல ஒரு கருத்தை கொண்டு வாங்க, உடைச்சு வாங்குவோம். நான் இது செய்யவில்லை, இதை செய்தேன், நீ இதை செய்தாயா என்று கேளுங்க. பல பேரோட கோபத்தை உருவாக்குங்க. படைப்புகள் கீறி கிளம்பட்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கவிதை நேரத்தின் தொடர்ச்சியில் 2வது பாகத்தில் வாணிமோகன் சந்திப்பார். நான் வெளிச்செல்ல வேண்டும், ஆனாலும் கேட்டுக்கொண்டிருப்பேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி ஜெயான் சார்களே. கைகூப்பி வணக்கம் சொல்லலாம், என்றால் நேரடியில் மற்ற மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி, வணக்கம். பார்த்தாதான் நீ கையெடுத்து கும்பிட முடியும், ஒரு வணக்கத்தை சொல்ல முடியும். நன்றி, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.